கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அந்தபடி இந்த நாளிலும் ரேமா வார்த்தையாக சங்கீதம் 23 அதிகாரம் 2 வசனத்தை பார்க்கலாம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தாவீதும் கூட தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாகவும் கர்த்தரை தமக்கு உகந்த ஒரு நல்ல மேய்ப்பனாகவும் வைத்து இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறார். பாருங்கள், கர்த்தரை மேய்ப்பன் நல்ல ஒரு ஞானமுள்ளவனாக இருக்கும் பொழுது ஆடுகள் நல்ல முறையிலே பராமரிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஞானத்திலே சிறந்தவர். அவரிடத்திலே தான் ஞானம் உண்டு. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய தேவனாலே நடத்தப்பட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல நிலத்திலே நம்மை மேய்ச்சல் உள்ள நிலத்திலே நம்மை நடத்தி கொண்டு போகிறார் என்று பார்க்கிறோம். நிச்சயமாக தாவீதை போல அவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு நடக்கும் பொழுது, தேவனை மேய்ப்பனாக நாம் நமக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது, ஒரு நல்ல மேய்ப்பன் தமது ஆடுகளை சரியான வழியிலே நடத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியே இன்று நாம் கூட கர்த்தரை நமக்கு முன்பாக ஒரு நல்ல மேய்ப்பனாக வைத்து அவருடைய வார்த்தைகளின்படி அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு எல்லா தேவையான காரியங்களும் சந்திக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது அவரை நமது மேய்ப்பனாக நிறுத்துவோம். அவர் வழிகளிலே நடக்கிறேன் என்று சொல்லுவோம். வேத வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். நம்மையும் செழிப்பான இடத்திலே கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ ஒரு ஆட்டுக்குட்டிக்கு தேவையானதையே நீர் போஷிப்பீரானால் ஆண்டவரே, எங்களை உம்முடைய சாயலிலே உருவாக்கியிருக்கிறீர். நாங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள். எங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் நேர்த்தியாய் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறீர். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மத்தேயு 4:4 சொல்லப்பட்டபடியே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆட்டுக்குட்டி போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், செமையான வழியிலே நீர் நடத்துவீர் என்று விசுவாசித்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.